வேதாரண்யம் தாலுகா மீனவர்கள் மற்றும் கீவளூர் தாலுகா மீனவர்கள் இழுவமடி இழுப்பதில் வரமுறை செய்ய வேண்டும் என்று போராடி மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம். அதன் அடிப்படையில் மீன்துறை ஏடி தலைமையில் எங்களிடம் கருத்து கேட்பு கூட்டமும் மேலும் விசைப்படையிடம் கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தப்பட்டது. மீண்டும் எங்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் கேட்பதென மீன்துறை மூலம் அறிவிக்கப்பட்டது. அதனை தவிர்க்க வேண்டும். நாளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று எங்களுக்கு முடிவு உடனே எட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதெனவும், அப்படி கோரிக்கை ஏற்கப்படாத பட்சத்தில் ஒன்றிணைந்து நாட்டுப்படகு மீனவர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. அதுவரையிலும் எங்களுக்கு முடிவு எட்டப்படும் வரை தொழில் மறியலில் இருப்போம் எனவும் சொல்கிறோம். 12 நாட்களாக நாங்கள் தொழில் மறியலில் இருக்கிறோம். அதை அரசு செவிசாய்த்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். பேசியிருக்காங்க. எப்படின்னா ஏடி தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மீண்டும் கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் நல்ல அபிப்பிராயம் இல்லை. 2 கிராமங்களையும் கூப்பிட்டு விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்கள் இருவரையும் கூப்பிட்டு உடனடியாக நாங்கள் கேட்ட கோரிக்கை உடனே நிறைவேற்றி தரணும்னு கேட்டுக்கிறோம். வெள்ளப்பள்ளம் மீனவர் கிராம பஞ்சாயத்தார் எஸ் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். நாங்கள் தொடர் இந்த வேலை நிறுத்த காரணமாக நடந்த 4ஆம் தேதி எங்களை கூப்பிட்டு மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு எங்களை மீட்டிங் நடத்தினாங்க. மீட்டிங் நடத்தும் போது 6ஆம் தேதி எங்களுக்கு சரியான முடிவு தெரியலனா அவங்கள போட்டுக்காரவங்களையும் கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னாங்க. 7ஆம் தேதி எங்களுக்கு சரியான 2 பேரையும் கூப்பிட்டு முடிவு தெரியலனா நாங்கள் சாலை மறியல் செய்வோம் என்று 8ஆம் தேதி நோட்டீஸ் அடிப்போம்னு தெரிவித்திருந்தோம். அவங்கள கூப்பிட்டு கேட்டுட்டு இப்போ திரும்பவும் என்னென்னா அதுக்கு 8ஆம் தேதியும் முடிவு தெரியலைன்னு சொல்கிறதுக்காக அனைத்து தாலுகா மக்களையும் ஒன்று திரட்டி வில்லப்பள்ளத்தில் கூட்டம் வச்சோம். கூட்டம் வச்சு அந்த கூட்டத்தில் என்ன நாங்கள் கருத்து எடுத்திருக்கோம்னா, கடந்த 11ஆம் தேதி திரும்ப வரும்போது மாவட்ட ஆட்சியரிடம் போய் அணுகிறோம். அதில் நல்ல முடிவு இல்லைன்னா 12ஆம் தேதி திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை சாலை மறியல் போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்துள்ளோம்.